இது வரைக்கும் நான் போனதுல என் மனசுக்கு ரொம்ப அமைதியை கொடுத்த கோவில் இது. ஓசூரோட அடையாளமாகவும் இருக்கு. 200 அடி உயரம் மலை மேல 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழ மன்னர்களால் கட்டப்பட்டு விஜயநகர பேரரசால் பராமரிக்கப்பட்ட அழகான மலைக்கோவில். இந்த கோவிலோட பேர் தான் அருள்மிகு ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் கோவில். இங்க இருக்கிற சிற்பக்கலைகளும் கோபுரமும் ரொம்ப ஆச்சரியமூட்டுதுங்க. இயற்கையும் ஆன்மீகமும் ஒரு சேர சேர்ந்த இடம் இது. நான் இங்க ஈவினிங் டைம்ல வந்ததுனால என்னால சன்செட்டை பார்க்க முடிஞ்சது. இந்த மலை மேல இருந்து ஹோசூர் சிட்டியோட ஃபுல் வியூ பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. இங்க மலை மேலே காருக்கும் பைக்குக்கும் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கு. காருக்கு 10 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்லயே அழகான தேர் இருக்கு. அதுக்கப்புறம் பிரம்மாண்ட ராஜகோபுரம் வழியா நம்ம உள்ள போன உடனே நம்மளே அறியாம ஒரு பாசிட்டிவிட்டி நமக்குள்ள வந்துடும். கோயிலுக்குள்ள முதல் சன்னதியா காசி விஸ்வநாதர் சன்னதி இருக்கு. அவரை கடந்து உள்ள போன உடனேயே நம்ம கோயிலோடைய மூலவரான சந்திரசூடேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு அவங்களுக்கு பக்கத்திலேயே மரகதாம்பாள், விநாயகர், முருகர், மகாலட்சுமி, சரஸ்வதி, துர்க்கை அம்மன், தட்சிணாமூர்த்தி, குபேரர், தர்மதேவர், நவகிரகம், முனீஸ்வரர் எல்லா தெய்வத்தையும் நம்ம ஒரே இடத்துலயே தரிசனம் பண்ணிடலாம். இந்த கோயிலுக்குள்ளே ஒரு கிணறும் இருக்குங்க. அந்த கிணறுல இருந்து தண்ணி எடுத்து தான் இந்த கோயிலில் இருக்கிற எல்லா தெய்வத்துக்கும் அபிஷேகம் பண்றாங்க. இந்த கோயிலோட பழமை நம்ம அந்த கோயிலுக்குள்ள போன உடனேயே நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அங்க இருக்கிற தூணும் அதுல இருக்கிற சிற்பக்கலைகளுமே அதனுடைய பழமையை நமக்கு உணர்த்துது. இந்த கோயிலுக்குள்ள ஒரு விதமான பாசிட்டிவிட்டியும் டிவைன் எனர்ஜியும் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கோயிலோட வெளிப்புறமும் சரி உள்ளேயும் சரி அவ்வளோ நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலையும் நீட்டாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது ஆல்மோஸ்ட் டார்க் ஆயிடுச்சு. ஈவினிங் டைமில் லைட்டிங்கில் ஹோசூர் சிட்டியோட ஃபுல் வியூ மலை மேலே இருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே என்ன ஃபீல் பண்ணீங்கன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.